துலாம் லக்னத்துல ஜனனித்த ஜாதகம், துலாத்துல பிறந்திருக்கிறீங்க, ராகு யோகம் செய்யணும். அதே விதிகள் தான். 12 கட்டங்களிலே எங்க வேணாலும் ராகு இருக்கலாம். இப்படி லக்னம்னு உங்களுக்கு போட்டிருக்க 12ல எங்க இருந்தாலும் அந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சி, உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோதமும், நட்பு, திக்குலம் போன்ற இந்த 7 நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையில் வலுப்பெற்று அடுத்ததாக ராகுவோடு உங்கள் சுய ஜாதகத்துல ராகுவோடு இணைஞ்சோ பார்வை பெற்றோ 5ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான், 9ஆம் இடத்தின் அதிபதியான புதன், இந்த 2 கிரகங்களோட தொடர்புல இருக்கணும். சனி மற்றும் புதன் இந்த 2 கிரக தொடர்பில் ராகு இருப்பாராயின் கண்டிப்பாக யோகம், கண்டிப்பாக யோகமான அமை. இதுல ஒரு காம்படிஷன் வரலாம். ராகு எந்த வீட்டில் அமர்றாரோ அந்த வீட்டை பீடித்துக் கொள்வார், அந்த வீட்டின் அதிபதியாவே செயல்படுவார்னு. அப்போ அந்த அதிபதியோடு காரக முரண்படுமே அப்படின்ற கேள்வியே வேண்டாம். இந்த காம்பினேஷன் இருந்தா போதும். ஏன்னா உதாரணத்துல இப்ப செவ்வாய் இருக்கிறார், இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறார், இங்க ராகு இருக்கு, 2ல ராகு இருக்கு. அப்ப செவ்வாயா தானே ராகு செயல்படுவார். அப்ப செவ்வாய் பிளஸ் புதன்லாம் தவறான காம்பினேஷனு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அந்த காம்பினேஷன் இங்க கிடையாது, அங்க முரண்பாடு. சோ அங்க அது இயல்பாக அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை ராகுவின் காரகங்கள் வாயிலாக செயல்படுன்றதுதான் விதி. அந்த அமைகள்ல இதுதான் விதி. துலா லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சனி புதன் தொடர்போடு ராகு இருக்குவேயாயின் கண்டிப்பா யோகம், கண்டிப்பா அதிர்ஷ்டம். ஏன் மீண்டும் 5, 9ஆம் இடத்தை உறுதிப்படுத்தணும்? அந்த 2 பாவம் தான் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை உயர்த்துவது இந்த 2